நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள் என்கிற அற்புதமான காரியத்தை திருத்தூதர் பணிகள் நூல் பதிவு செய்திருக்கிறது. திருத்தூதர்கள் எதை நற்செய்தியாக அறிவித்தார்கள் என்றால், அவர்கள் வழியாக கடவுள் செய்த அற்புதத்தை அவர்கள் சாட்சியாக எடுத்துரைத்தார்கள். நம்முடைய வாழ்விலும் கடவுள் எத்தனையோ நன்மைகளை செய்து நமக்கும் நன்மை செய்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் என்று திருப்பாடல் 145 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். கடவுளுடைய அரசில் கடவுள் இன்னாருக்கு இது என்று அவர் சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகளால் அனைவரையும் மாட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மாட்சியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அதை அறிவிப்பதே கடவுளுடைய அரசின் மாட்சியை அறிவிக்கிற நிலை. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் என்கிற திருப்பாடலின் வரிகள் படைப்புகள் எல்லாம் கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கிற போது படைக்கப்பட்ட மனிதர்கள் மட்டுமே தங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து அவரை புகழ்ந்து போற்றி ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பே கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. இந்த செயலே கடவுளுக்கு முன் நாம் உகந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் செயல்.
இதை உணர்ந்து பயணிக்க அருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. திருப்பாடலின் வரிகளை நாம் இதயத்திலே தாங்கி நமது வாய் ஆண்டவரினுடைய புகழை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்று உணர்ந்து செயல்படுவோம். உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை எப்பொழுதும் போற்றட்டும் என்ற வார்த்தையின்படி கடவுளை நாமும் உடல் கொண்ட பிள்ளைகளாக, உணர்வுள்ள பிள்ளைகளாக போற்றி புகழ அருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லோரும் உம்மை புகழ்வது உமக்கு மாட்சி அளிக்கிறது என்பதை உணர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஆராதிக்கிறோம். உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக எங்கள் மத்தியில் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் இன்று ஜெபமாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உமக்கே ஊழியம் செய்ய எங்களுக்கு அருள் கூறுவீராக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.